ஆராதனைக்கு வந்திருக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து 7 பண்டிகைகளை குறித்து கர்த்தர் பேச சொன்னாருன்னு சொல்லி நம்ம கூடார பண்டிகையும் பிற்பாடு அறுப்பின் பண்டிகை பஸ்கா பண்டிகையும் இன்றைக்கு பஸ்கா பண்டிகை அடுத்து அனுசரிக்கிற பண்டிகை என்னன்னா பெந்தகோஸ்தர் பண்டிகை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமே, கவனிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்க எருசலேமில் போய் காத்திருங்க, என் பிதாவினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெற்றதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார். பலன் என்ற தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தமான வார்த்தையை கவனிக்கலாமா? கவனிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பீலையாம் சொல்றாரு பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எழுவார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். போதும், கவனிக்கலாம். பீலையாம் என்கின்ற ஒரு மந்திரவாதியை கர்த்தர் சில நாட்களாக தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிற அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, பாலாக் அரசனை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த பாலாக் அரசனை பார்த்து, சில நாட்களாக தீர்க்கதரிசியாக பயன்படுத்தின அந்த பீலையாம் என்கின்ற மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, எப்பா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான ஜனத்தை நீ அழிக்கும்படியா என்னை கொண்டு வந்த அந்த ஜனத்துக்கு விரோதமாய் செய்வனை பண்ணும்படியா, ஆனா தேவ ஆவியானவர் என் மேல இறங்கி பேசத்தை கேளு. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த ஜனத்துக்கு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் ஜாதிகளை பட்சித்து தங்க சத்துருக்குடைய எலும்புகளை என்ன பண்ணுவாங்களாம்? நொறுக்குவாங்க. அப்படின்னா தேவ பிள்ளைகளை அவங்கள புறப்பட பண்ணின தேவன் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுத்திருக்கிறார்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். நீ எழுந்து கொள்ளாதபடி அவங்களுடைய ஆராதனை முறைமைகள்லாம் காணப்படும்பா, அதனால உன் எலும்பு என்ன பண்ணும்? நொறுங்கிடும் என்று நம்ம சொல்றாங்க. அல்லேலூயா. பிற்பாடு நீ என்னதான் பாலசிங்கமா இருந்தாலும், பதிவிருக்கிற கெர்ஜிக்கிற சிங்கமாக இருந்தாலும், பதிவு இருந்தாலும் சரி, கெர்ஜிக்குனா இருந்தாலும் சரி, உன்னால எழும்ப முடியாம ஆயிடும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு எப்பேற்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்கிறாரா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறாரா? உன் சத்துருக்களை எழுந்து கொள்ளாதபடி கர்த்தர் செய்வேன் என்று சொல்றார். அதுக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்க புறப்பட்டு போய் என் பிதாவினுடைய வாக்கு தத்தம் நிறைவேற எங்க போய் காத்துரு? எருசலேம்ல போய் காத்துருனா. இப்ப நம்ம எருசலேமுக்கு போக தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்துல தேவ பாதத்துல காத்திருந்தா போதும். உனக்கு விரோதமாக எழும்புற திரும்பி எழும்பாதபடி கர்த்தர் எலும்புகளை நொறுக்கிற தேவன் என்று நேரத்துல பார்க்கலாம். ஆமே. சரி, கவனிக்கலாம். இந்த பெந்தகோஸ்தர் பண்டிகை குறித்து நம்ம பார்த்து வேகமா போகலாம். அதுக்கு பிற்பாடு 3 விதமான பலனை குறித்து உங்களோட சொல்லும்படியா அடியேன் விரும்புகிறேன். நீங்க கவனமா கேட்கணும். நான் ஏற்கனவே ஆராதனை சொன்னேன், எனக்கு புரியலன்னு நினைக்காதீங்க. எனக்கு படிக்கவே தெரியாது. ஆனா இப்ப வேதாகம கல்லூரியை நடத்துவோம், ஆண்டவர் உதவி செய்தார். வேதாகம கல்லூரியும் பிரசங்கமான ஆண்டவர் உதவி செய்தார். அதெல்லாம் வேணாம், நம்ம சபையில செய்வோம், அங்க தூரத்துக்கு போனா நம்முடைய ஊழியங்கள் பாதிக்கப்படுதுன்னு விட்டுட்டு வந்தோம். ஆண்டவரிடத்துல நான் சேரும் போது என்னை வேதாகம டீச்சர் கேட்டார், உனக்கு சரியா கூட படிக்க தெரியல, எப்படிப்பா ஏன் வந்தேன்னு கேட்டார். எனக்கு ஆண்டவர் கிருபை தருவார். அவர் ஒண்ணுமே பேசல. இப்ப வேதத்தையே போதிக்க முடியாது, கர்த்தர் உதவி செய்யலாம். அதனால கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நான் போறேன், எனக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுங்க, எனக்கு ஆண்டவரே வேதத்தின் மறைபொருளை கற்றுத்தாங்க, நான் அதை புரிந்து கொள்ள கிருபை தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஆமே. சரி, கவனிக்கலாமா? பெந்தகோஸ்தர் பண்டிகை குறித்து நம்ம பார்க்க போறோம். பெந்தகோஸ்தை என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. பெந்தகோஸ்தை என்று சொன்னா 50வது நாள் என்று பொருள். எபிரேயத்துல
வாசிக்கலாமா? வாசிங்க. ஷவோத். ஷவோத் என்று சொன்னா அறுவடை பண்டிகை என்று பொருளாக இருக்கிறது. திரும்ப சொல்றேன், பெந்தகோஸ்தே என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னது? 50வது நாள். எபிரேயத்துல ஷேவத் என்று வருகிறது. ஷேவத் என்று சொன்னா அறுவடை பண்டிகை என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை குறித்து வேதாகமத்துல என்னென்ன பண்டிகைன்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா, நான் வேகமா போறேன், எழுதியும் போட்டு இருக்கிறேன் பாருங்க. வாரங்களின் பண்டிகை என்று யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வாரங்களின் பண்டிகை என்று யாத்ராகமம் 34:28. அறுப்பின் கால பண்டிகை என்று சொல்லி இரண்டாவது யாத்ராகமம் 23:16. அறுப்பின் கால பண்டிகை என்று யாத்ராகமம் 23:16. முதல் கனிகளை செலுத்தும் பண்டிகை, அதாவது அறுவடையின் முதல் கனிகளை செலுத்தும் பண்டிகை என்று யாத்ராகமம் 23:15-17. எண்ணாகமம் கவனிங்க, எண்ணாகமம் 28-26 வாசித்து பார்ப்போம்னா, வேதாகமத்துல வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, முதற்கனி பண்டிகை என்று இது குறிப்பிடப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா? நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கதிர்கட்டை கொண்டு வராங்க பாருங்க. அதுல இருந்து 7 வாரம், 7 எவ்வளோ? 49. ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி. முதல் ஓய்வு நாள்ல கதிர்கட்டை கொண்டு வராங்க. விளைச்சலின் முதற் பலனை அறுத்து கொண்டு வந்து ஆசாருடைய கையில கொடுக்கறாங்க. முதல் ஓய்வு நாள். 7வது ஓய்வு நாள் 7 பெருக்கல் 7 எத்தனை வந்துச்சு? 49. மறுநாள் கவனிக்கலாம். மறுநாள் மொத்தம் எத்தனை? 1 போட்டா 50வது நாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமே. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு திரும்ப புரியுற மாதிரியே சொல்றேன். அந்த நாட்களில் தேவ பிள்ளைகளே, உண்ண ஆதாரத்தை கர்த்தர் தான் விளைய செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுல வருகிற அறிக்கட்டை கர்த்தருக்கென்று படைத்து ஆராதனை செய்கிற நாட்கள் அந்த நாட்கள்ல காணப்பட்டது. அதுதான் அறுப்பின் பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அறுத்த முதற்கட்டை எடுத்துன்னு வந்து, அறிக்கட்டை எடுத்துன்னு வந்து ஆசாருடைய கையில கொடுப்பாங்க. அவர் அசை காட்டுவார். இது போல 7 வாரம், முதல் ஓய்வு நாள்ல இருந்து 7வது ஓய்வு நாள் வரைக்கும் நடக்கும். 7வது ஓய்வு நாளுக்கு மறுவாரம் தான் இதை அப்பம் சுட்டு பண்டிகையாக என்ன கொண்டாடுவாங்க. அதுதான் 50ஆம் நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. சரி, அசைவாடும் கதிர்கட்டுகளை கொண்டு வராங்க இல்லையா? அது மொத்தம் எத்தனை படி இருக்குன்னா 20 படி இருக்கும். இந்திய அளவின்படி பாருங்க 30 கிலோகிராம் இருக்கும். இதுல எல்லாரும் இங்க பாருங்க, எத்தனை கிலோகிராம் இருக்கும்? 20 படி வந்துடுங்க. ஒவ்வொரு ஓய்வு நாளும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 7வது ஓய்வு நாளுக்கு என்ன வந்துடுச்சு? 49 நாள் வந்துடுச்சு. மறுநாளில் அதை புளிக்க வச்சு அப்பம் சுட்டு நம்ம கொண்டாடுவாங்க. அதை நான் சொல்றேன் பிற்பாடு. தேவ பிள்ளைகளை இப்ப கவனிங்க, இது எத்தனை படி வருது? மாவு அரைச்சா மெல்லிய மாவா 20 படி வருது. இதுல இந்திய கணக்கின்படி 30 கிலோகிராம்னு வச்சுங்க. 30 கிலோகிராம்னு வச்சுங்க. 30 கிலோகிராம் தான். இதுல 24 கிலோகிராம் என்ன பண்ணாங்க எடுத்து வச்சிருவாங்க. இந்த 6 கிலோகிராம் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆ பிரிப்பாங்க. நீங்க வாசித்து பார்த்தா இருக்கும். 2ஆ பிரிப்பாங்க. 3 கிலோகிராமா பிரிச்சிருவாங்க. பிரிச்சு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசாரம் தான் பிரிப்பான். பிரித்து நம்ம கொடுத்த பிற்பாடு கொஞ்சம் 17 வாசிக்கலாமா? 17 வாசிக்கலாமா? நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட
புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. சரி, இங்க கவனிங்க. தேவ பிள்ளைகள அறுவடை செய்து விளைச்சலின் முதற் பலனை ஆசாரின் கையில இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு காணிக்கையாக முதற் பலனை கொண்டு வந்து ஆசாரியனுடைய கையில கொடுத்தோடனே அசை காட்டுவாரு. இது முதல் ஓய்வு நாள்ல இருந்து 7வது ஓய்வு நாள் மறுநாள்ல இதை புளிக்க வச்சு அப்பம் சுடுவாங்க. ஆசாரிய எக்காலத்தை ஊதின உடனே வீட்டில இருந்து என்ன பண்ண, இந்த அப்பங்களை கொண்டு போய் யாரு கையில கொடுப்பாங்கன்னா ஆசாரியனுடைய கையில என்ன பண்ண கொடுப்பாங்க. ஆமே, கவனிக்கலாம். அப்பத்தை வீட்டில தான் சுடுவாங்க. ஆசாரியம் அதை 2ஆ பிரிச்சு கொடுப்பாரு. கொடுத்த உடனே அதில் அப்பத்தை சுட்டு எடுத்து மாட்டி யார் கையில கொடுப்பாங்கன்னா ஆசாரியன் கையில கொடுப்பாங்க. அதுதான் பெந்தகோஸ்த பண்டிகை. அல்லேலூயா. 50வது நாள் ஆசாரிய எக்காலத்தை ஊதின உடனே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, இதை கொடுப்பாங்க. சரி, இதை கவனிக்கலாம். இது 2வது காரியத்தை சொல்றேன். தலைச்சம் பிள்ளை சங்காரத்துக்கு பிற்பாடு பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட 12ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டாச்சு. புறப்பட்டு எங்க வராங்கன்னா சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலையில தான் மோசேவுக்கு கர்த்தர் நபனா 10 கட்டளைகளை நபனா கொடுக்குறாரு. எல்லாரும் கவனிங்க. எத்தனை கட்டளைகளை கொடுக்குறாரு? 10 கட்டளை. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க பாருங்க. அன்னிலிருந்து சரியா 50வது நாள் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்ததான கட்டளைகளை என்ன பண்ண கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை என்னன்னா, முதலாவது 4 கட்டளை தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அடுத்த 6 கட்டளை நாம மனுஷனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும். கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, பிறர் பொருளை இச்சாது இருப்பாங்கன்னு சொல்லி மனுஷனுக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. சரி, எல்லாரும் கவனிங்க. இப்போ ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு 50வது நாள்ல இந்த பிரமாணத்தை கொடுத்ததுனால யூத ஜனங்க அந்த நாளை என்னன்னு சொன்னாங்கன்னா யூதருடைய பிறந்த நாள், யூதருடைய மார்க்கத்தின் பிறந்த நாள் என்று சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு என்ன நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்கள். பாருங்க, அந்த 50வது நாள் பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா? அது என்ன நாள்னு சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன். யூதருடைய பிறந்த நாள், யூத மார்க்கத்துடைய பிறந்த நாள். தேவ பிள்ளைகள் அப்பதான் ஆராதனை வழிமுறையை கர்த்தர் கற்றுத் தருகிறார். அது யூத மார்க்கத்தின் பிறந்த நாள். மதம் வேற. மதம் ஜனங்க கடவுளை தேடி வரணும் என்பதற்காக மதங்கள் உருவாக்கப்பட்டது. நமது மதம் கிடையாது, மார்க்கம். நாம் தேவனை தேடி போகும்படியா ஆண்டவர் என்ன பண்ண ஆண்டவரை நம்ம தேடி வரும்படியா ஆண்டவர் மார்க்கத்தை உண்டாக்கினார். இது ஜீவ மார்க்கம், நல்ல மார்க்கம். இது மதம் கிடையாது. புரியுதுங்களா? மதம் சொன்னா கடவுளை தேடி மனுஷரெல்லாம் வரணும்னு சொல்லி பல கடவுள்களை உருவாக்கினாங்க. அது மதம். ஆனா அது அல்ல. மார்க்கம் என்பது மனுஷன்தான் தன்னை உண்டாக்கின தேவனை தேடி போகும்படியான ஒரு நல்ல மார்க்கத்தை கர்த்தனவனா உண்டாக்கினார். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் யூத மார்க்கத்தான் என்று சொல்றார். எபிரேயருக்கு என்ன நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பரலோகத்துல பிரவேசிக்க கிறிஸ்து புதிய மார்க்கத்தை என்ன பண்ணாராம்? உண்டு பண்ணினார். இருக்குதுங்களா? அப்ப கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கங்க. நல்லதை மாத்திரம் கற்றுத்தருகிற ஒரு மார்க்கம் எதுன்னா கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான். பொய் சொல்லாதே, திருடாதே, வஞ்சிக்காதே, உபச்சாரம் செய்யாதே, வேசித்தனம் பண்ணாதே,
களவு செய்யாத என்று சொல்லி தருகிற ஒரே மார்க்கம் வழி, நல்ல வழி எதுன்னா கிறிஸ்துவம் மட்டும்தான். ஆமென். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அந்த அரிக்கட்டுகள் முதல் ஓய்வு நாளில் வரும். 7வது ஓய்வு நாளுக்கு பிற்பாடு அடுத்த நாளில் ஆசாரியன் எக்காலத்தை ஊதும் போது புளிக்க வச்சு பதப்படுத்தி அப்பம் 2 அப்பம் சுடுவாங்க. அந்த அப்பத்தை எடுத்து யார் இடத்துல போவாங்க? ஆசார இடத்துல கொண்டு போவாங்க. ஆசாரியன் அதுக்கு வச்சு பண்டிகை கொண்டாடுவான். இதுதான் பெந்தகோஸ்து பண்டிகையாக வந்தது. சரி, கவனிக்கலாம். 2வது ஒரு காரியத்தை சொன்னேன். பஸ்கா பண்டிகை நாட்கள் இருந்து சரியாய் 50வது நாள் சீனாய் மலையில பிரமாணத்தை கொடுத்ததுனால இது 50வது நாள் பஸ்கா பண்டிகை என்று வந்தது. அது யாருடைய பிறந்த நாள்? யூத மார்க்கத்துடைய பிறந்த நாளாக வந்தது. அல்லேலூயா. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுல வர இந்த புதிய ஏற்பாட்டுல பெந்தகோஸ்து பண்டிகை எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தேர்ந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்துனா பண்ணாரு, உயிர் தேர்ந்தார். உயிர் தேர்ந்த பிற்பாடு தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். 50வது நாள்ல ஆண்டவர் உயிர் தேர்ந்த பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்க, என் பிதாவினால வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? பெறுவீங்க ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே தேவ பிள்ளைகளை இவங்க என்ன பண்ணாங்கன்னா 50வது நாள் எதுக்காக கூடி போறாங்கன்னா, எங்க இருக்கிற ஜனங்களும் தேரும் திருவிழாமாக எருசலேமுக்கு வந்துடுறாங்க. இந்த பெந்தகோஸ்து பண்டிகை கொண்டாடும்படியா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு இவங்களும் அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக தான் மேல் வீட்டில் அதாவது 120 பேர் கூடுறாங்க. அந்த 50வது நாள் இவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளால் கர்த்தனவன் ஊற்றப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஊற்றப்பட்டதுல இருந்து தான் சபை உருவாகுது. வீடுகளில் உருவாகுது, தெருக்களில் உருவாகுது, எல்லா இடத்துல சபைகள் உருவாகுது. இப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பிரமாணத்தை சீனாய் மலையில கொடுத்தாரே, அது எந்த நாளா வந்தது? யூதருடைய பிறந்த நாள், யூத மார்க்கத்துடைய பிறந்த நாள். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து 50வது நாள்ல தமது பரிசுத்த ஆவியை ஜனங்களுக்கு மேல ஊற்றினபடினால அது எந்த நாளாச்சுன்னா சபையின் பிறந்த நாள். ஆமென். அது என்ன நாளே? சபையின் பிறந்த நாளா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, இதை குறித்து இன்னும் பார்க்கலாம். இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன். இப்போ எக்காலம் ஊதும் போது ஆசார் என்ன பண்ணுவான்? அந்த முதற் பலனா ஆசார இடத்துல எது போவோம்? 2 அப்பம் முதற் பலனா இருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து யார் இடத்துல கொடுப்பாங்க? ஆசாரின் கையில் என்ன பண்ண கொடுப்பாங்க. அதே போல தேவ பிள்ளைகளே, ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வருகையில 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 18. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 18. கொஞ்சம் வாசிக்கிறோமா? அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். சரி, 15லிருந்து வாசிக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 3வது பெந்தகோஸ்து பண்டிகை எப்போ நடக்க போகுதுன்னா, ஆண்டவர் வானத்திலிருந்து வருவார். எக்கால சத்தம் ஊதப்படும். எப்படி விளைச்சலின் முதற் பலனை 2 அப்பத்தை கொண்டு போய் ஆசாரின் கையில ஒரு யூதம் கொடுக்கிறானோ, அதே போல அந்த எக்கால சத்தத்துல அந்த ரகசிய வருகையில, கர்த்தருடைய ரகசிய வருகையில ஒரு காரியம் நடக்கும். முதலாவது மரித்த பரிசுத்தவாங்க எழுந்து பச்சை சரீரமாய் உயிரடைந்து எழுந்து, இதே பச்சை சரீரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்திருந்தாலும் இந்த நம்பிக்கையாக தான் கிறிஸ்துவுக்காக எல்லாம் பாடுகளை அனுபவிச்சு ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்குது. அதுதான் பரலோகம். அது அழியாத ஒரு நாட்கள்.
அதுக்காக தான் நம்ம போராடிக்கணும் இருக்கிறோம். ஆமென். சரி, கவனிக்கலாம். இதே பச்சை சரீரமா உயிர் தேர்ந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனிடத்துல போகுது. உயிரோடு இருக்கிற நமக்கு இங்க ஏறி வா என்று சொல்லி எக்கால சத்தம், அன்பான சத்தம் கேட்ட உடனே 2ஆம் வானத்துல இருக்கிற கிறிஸ்துவனிடத்துல போய் அவரை சந்தித்து அவரோடு கூட எங்க போயிடுவோம்னா 3ஆம் வானமா இருக்கிற பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்போ இந்த பெந்தகோஸ்த பண்டிகை முதலாவது பழைய ஏற்பாட்டு நாட்களில் எங்க அனுசரிக்கப்படுதுன்னா, ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவ பிள்ளைகளே, அதாவது ஆகாரத்தை கொடுக்கறது கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு ஓய்வு நாள் முதல் வாரத்துல அந்த விளைச்சலின் முதற் பலனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. 7ஆவது வாரத்துல 7 வாரம் முடிந்து மறுநாள்ல பெந்தகோஸ்த பண்டிகைன்னு சொல்லி விளைச்சலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்கிறாங்க. இதே அடுத்தது எப்போ நடக்குதுன்னா, பஸ்கா பண்டிகை முடிந்து 50ஆவது நாள்ல கர்த்தர் சீனாய் மலையில பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இது பெந்தகோஸ்த யூதோடைய பிறந்த நாள், யூத மார்க்கத்துடைய பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. 3வது தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். 3வது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தேர்ந்த 50 நாளுக்கு பிற்பாடு தான் 120 பேர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. நம்ம என்ன பண்ணா அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. கவனிக்கலாம். அது அன்னிலிருந்து தான் சபை துவங்குது. அது சபையின் பிறந்த நாளாக கருதப்படுது. இப்போ ஒரு பெந்தகோஸ்த பண்டிகை வரப்போகுது. எப்போ வரப்போகுது நமக்கு தெரியாது. கர்த்தர் எக்கால சத்தத்தை ஊதுவார். முதல்ல மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரத்துல போக ஆண்டவர் உதவி செய்யும். அந்த எக்கால சத்தம் ஆசாரின் தேவாலயத்திலிருந்து ஊதும் போது ஆயத்தமா இருக்கிற யூத அப்பங்களை எடுத்து எப்படி தேவாலயத்தை நோக்கி ஓடுகிறானோ, அதே போல ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கப்படுவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரத்துல போய் சேரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பலன் கிடைக்கும் என்று சொன்னார். அது மனுஷ பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தால் தான் சாட்சியாகவும் இருக்க முடியும், ஊழியமும் செய்ய முடியும். அதுக்கு விரோதமாக எல்லாம் ஊழியத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியத்தையும் தாங்கி போவதற்கு மனுஷ பலம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அதுக்கு ஆவின் பலம் வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, காத்திருங்கள் என்று சொல்றாரு. எதுக்கு? ஆவிக்குரிய பலனுக்காக. பலன் என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். நமக்கு என்ன பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நம்ம தரான். இது உங்களுக்கு ஆராதனையே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், துவக்கத்திலே சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. மோவாப் தேசத்தை கடந்து தான் மோவாப் தேசத்தை கடந்து வந்தால் யோர்தான் நதியிலிருந்து தான் எருசலேம் நகரத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ளே நுழைய முடியும். இப்போ மோவாப்புக்கு அவங்க பாளையம் இறங்கி எல்லாரும் படுத்து இருக்கிறாங்க. மோவாப் ராஜா காலையில் எழுந்து வந்து பார்க்குறான், பாலாக்கு பூமியின் முகமே தெரியாதபடி இஸ்ரவேல் ஜனங்க படுத்து இருக்கிறத பார்க்குறான். பயந்துட்டான். இவங்க நம்ம மேலே யுத்தத்துக்கு தான் வந்துட்டாங்க, இவ்வளோ ஜனத்தை அடிக்க நம்மளால முடியாது. அதனால பீலையாம் என்கின்ற ஒரு மந்திரவாதி போய் கூட்டின்னு வராங்க, பணம் கொடுத்து கூட்டின்னு வராங்க. அந்த மந்திரவாதி கர்த்தனவனை சில நாட்களுக்கு தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிற அந்த மந்திரவாதி பாலாக் அரசனை பார்த்து சொல்றாரு, ஐயா, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக என்னால் செய்வனை பண்ண முடியல, அந்த யெகோவா தேவனை விடலை, அந்த ஜனத்துக்கு விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, அதனால என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ஜனத்துக்கு கர்த்தர் என்ன பலனை கொடுத்து இருக்கிறாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகி ஜாதிகளை பட்சித்து, அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குதுப்பா. அவங்க எதை மதிப்பாங்களாம்? சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? நொறுக்கி, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் யூத ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, அவங்க சிங்கம் போலவும்
பாலசிங்கம் போல படுத்துக் கொள்கிறாங்க. அவங்களை எழுப்புகிறவன் யார்? அந்த ஜனத்துக்கு விரோதமாக யார் எழும்புகிறானோ அவன் சபிக்கப்படுவேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், சபையை ஆசீர்வதிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. இது ஆபிரகாமுக்கே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் தொடர்ந்துன்னு தான் வருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ அவங்க சாபத்தை சம்பாதிக்கிறாங்க. வேத வசனத்தின்படி சொல்றேன். சரி இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, இவங்களுக்கு என்ன பலன் இருக்குதான்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சத்துருக்களுடைய எலும்புகள் என்ன பண்ண நொறுக்குவாங்கன்னு இருக்குது. அப்படின்னா அவன் திரும்ப எழும்பாதபடி கர்த்தர் செய்வான். அதுக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் திரும்ப எழும்பி பெருமை பாராட்டாதபடி தலையை துலுக்காதபடி இருக்கணும்னா ஒரே வழி, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்கன்னாரு எருசலேம். நம்ம எருசலேம் போக தேவை, கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தா போதும். ஆண்டுடைய சமூகத்துல நீ உட்கார்ந்து இருந்தா போதும். ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். ஆமாங்க, ஆண்டவர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். அந்த பலன் உன் கண்ணுக்கு என் கண்ணுக்கு யாரு கண்ணுக்குன்னு தெரியாது. அது செய்ய வேண்டியதை செஞ்சுன்னு இருக்கும். உண்மையை சொல்றாங்க, அது செய்ய வேண்டியதை செஞ்சுங்கன்னு இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல காத்திருக்கோம். மணி கணக்கில் ஜெபம். கர்த்தர் ஏவும் போதெல்லாம் நம்ம ஜபத்துல உட்கார்ந்து இருந்திருப்போம்னா உண்மையாலுமே சொல்றேன், உங்களுக்கு வந்த போராட்டமும் சரி, சபைக்கு வந்த போராட்டமும் சரி இருக்க. ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இருதயத்தை கடினப்படுத்தி அப்புறமா ஜெபிக்கலாம்னு சொல்லி உபவாசத்தை சபை கூடுதலை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். தேவ பிள்ளைகளை எந்த அளவுக்கு கர்த்தரை தேவையோ ஆண்டுடைய சமூகத்துல உட்காரியோ ஆண்டவர் உனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை தருகிறார். ஆமென். அதனால என்ன பண்ணுவேன், சத்துருக்குடைய எலும்புகளை நொறுக்குவா என்று சொல்லப்படுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ராஜாக்களுக்கு கர்த்தர் நம்ம பலன் கொடுத்து அவங்களை என்ன பண்றான், உயர்த்துகிறார். அதனால தேவ பிள்ளைய ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியமாக இருக்கிற உன்னை கர்த்தர் தாழ்ந்து போக விட மாட்டாரு, உயர்த்துவாரு. அதுக்கு தேவனுடைய பலம் வேணும். ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென். இரண்டாவது காலம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு நேரம் இல்லை, நான் வேறொரு போனோம் சீக்கிரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமா ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். சரி கவனிக்கலாம். எசேக்கியா ராஜா எகிப்த நாடி போவார். எப்பா நீ எகிப்த நாடி போவாதே, மனுஷ பலன் உன்னை என்ன பண்ணும், வெட்கப்படுத்தும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க யார் பலனும் சார்ந்து கர்த்தருடைய பலனை மட்டும்தான் சார்ந்தா இருக்கும். எந்த மனுஷனுடைய பலனே சாரவே கூடாது. அது நம்மளை எங்க கொண்டு போய் விட்டோம், வெட்கத்துல கொண்டு போய் விட்டோம். அதனால தான் நான் அப்பத்திலேருந்து சொல்றேன், இயேசுவை மட்டும் நான், அவரை போல உன்னை நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர், பாதுகாக்கிறவர் இந்த உலகத்துல ஒருத்தரும். அதனால தேவ பிள்ளைகளை மனுஷ பலன் நம்மளை என்னத்தை உண்டாக்கிடும், வெட்கத்தை உண்டாக்கிடும். கூட பொண்ணுங்களா இருக்கட்டும், படைகளா இருக்கட்டும், பாருங்களேன், அவங்கள நாடி நம்ம போனோம்னு வச்சுங்க, அது வெட்கமாக தான் நம்ம திரும்பி வரும். ஏங்க இது உலகத்திலேயே நடக்குதுங்க. உலகத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி கூட 2 நாள் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன்னா சும்மா வந்து நிற்கிறான்னு சொல்லி ரத்தம் கூட போன ரத்தம் கூட கிரியை செய்ய நமக்கு வெட்கத்தை தான் உண்டு பண்ணுது. உண்மைதானே? அதனால தேவ பிள்ளைகளை நம்ம யாருடைய பலன்ல நிற்கணும், கர்த்தருடைய பலன்ல நிற்போம். ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:31 நீங்க வாசித்து பாருங்க, நீ ஓடினாலும் இழப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு. அதனால எந்த பலனை சார்ந்து கொள்ளக்கூடாது, மனுஷ பலனை சார்ந்து கொள்ளக்கூடாது. மூன்றாவது ஒரு பலனை சொல்லி முடிச்சிடறேன். நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம்.
அப்பொழுது யூதா எங்க இருக்கு யாருப்பா வாசிப்பா அப்பொழுது யூதா மனிதர் அப்போது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, சுமைக்காரருடைய பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அல்லேலூயா. கவனிக்கலாம், அலங்கம் கட்டுவதற்கு சில மேடுகள் தடையாக இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா மண் சுமக்கிறவர்களை விட்டாங்க. அதை மட்டம் பண்றதுக்கு மண் சுமக்கிறவர்களை விட்டாங்க. தேவையான மண்ணையும் சேகரிக்கணும், மட்டமும் பண்றதுக்கு மண் சுமக்கிறவர்களை விட்டாங்க. அவங்க பலன் குறைஞ்சதுனால மண்மோடு என்ன பண்ணாங்க, மிச்சமா இருக்குதுன்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலன் குறையவே கூடாதுங்க. குறைஞ்சதுன்னா ஊழியம் பாதியிலே நின்றும், ஆவிக்குரிய ஓட்டம் பாதியிலே நின்றும். அதனால்தான் மண்மேடு சுமக்கருடைய பலன் குறைந்ததுனால என்னவாயிடுச்சு, மண்மேடு நம்ம மிச்சமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 24:10 நினைக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 24:10 நினைக்கிறேன். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவேனா உன் பலன் குறுகினது என்று சொல்றார். அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலன் குறையவே கூடாது. என்ன கூடாது? குறையவே கூடாதுங்க. நம்முடைய பலன் என்ன பண்ணக்கூடாது, குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய பலன் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜபம் போயிடும், வேத வாசிப்பு போயிடும், ஆராதனைக்கு வர்றது போயிடும், உங்களுடைய அர்ப்பணிப்பு போயிடும், ஊழியத்தின் ஓட்டம் தேஞ்சிடும். அதனால நம்முடைய ஆவிக்குரிய பலன் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. அந்த மண்மேடு சுமக்கருடைய பலன் குறைஞ்சதுனால அந்த மண்மேடு என்னவா இருக்குதான், மிச்சமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய பலன் குறையவே கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மோசே மரித்த போது அவனுக்கு 120 வயதுல மறிக்கிறாரு. அன்றைக்கு இருந்த பலன் இன்னார் வரைக்கும் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. யோசுவா மரிக்கும் போது மோசே யுத்த நாளில் அனுப்பப்பட்ட பலன் இன்னார் வரைக்கும் யோசுவாவுக்கு இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய பலம் குறைஞ்சிடுச்சேன்னா நம்முடைய வாழ்க்கை ஜீரோவில் போய் முடிஞ்சிடும். நான் எதில் போய் முடிஞ்சிடும், ஜீரோவில் போய் முடிஞ்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் குறையவே கூடாது. அதாவது சோர்ந்து போகணும்னா நம்முடைய பலம் குறைஞ்சிடும். எதையும் நம்ம மனசில் வைக்காம எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு ஆவிக்குரிய பலன் குறையாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தை, உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா? சரி, காணிக்க நேரம், எழுந்து நிற்கலாம். நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ சமூகத்தை காத்திருப்ப என சத்துரை திரும்ப எழுந்து கொள்ளவே முடியாது. 2வது, மனுஷ பலன் நமக்கு வெக்கத்தை உண்டு பண்ணும். 3வது, நம்முடைய பலன் குறையவே கூடாது. அது குறைஞ்சிச்சுன்னா நம்ம தரிசனம் நிறைவேறாதுங்க. நம்முடைய தரிசனம் என்ன பண்ணாது, நிறைவேறாது. கண்களை மூலமா, என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க. என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு உண்டான பலனையும் கிருபையும் பாதுகாப்பையும் என் ஆண்டவர் நீங்க தரும்படியாய் செபிக்கிற. அன்றாடம் பிழைப்பத்தாங்க, அப்பத்தின் தண்ணீரும் குறைபடாத கொடுங்க. எல்லாம் பலவீனமும் கிரிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்ட ஆண்டவரே. அப்பா, பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்படுத்துங்க. காயங்கள் பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நல்ல விடுதலையை தாங்க. வாகனத்தை ஓட்டுகிற, வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய விசேஷித்த கரம் இருந்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். பள்ளிக்கு கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கயனி காடுகளுக்கு போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரோடும் உமது கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.